வாப்பா அம்மா. பாருமா குட்டி அழகா இருக்கல்ல. எப்படி தூக்குற குழந்தைய? பார்த்து தூக்கு. எனக்கு குழந்தைய தூக்க தெரியும். என்ன விட உங்களை ஜாஸ்தி அடிச்சிட்டாங்க. கிஸ் பண்ணானுங்க. ஐயோ மூஞ்ச பார்த்தா தெரியல. கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் சின்ன பசங்க படிக்கிற பிளாக் போர்டு மாதிரி ஆயி போச்சு மூஞ்சி. அம்மா கைய பாத்தியா எல் போர்டு மாதிரி ஆக்கி விட்டாங்க. மொத்தத்துல பாடியே போர்டு அவுட் ஆயிருமோன்னு பயமா இருக்கியா? அப்பா அப்பா அடா பாவி. காம்பவுண்ட் பிராக்சர் ஆக்கி விட்டியா? அந்த காம்பவுண்ட் கூட்டு போய் இந்த சனியனை எடை போட்டு வித்துட்டு வாங்க வீட்டுக்கு போலாம். எதுக்கியா வீட்டுக்கு? அட உங்களுக்கு ஆம்பளை குழந்தை பிறந்திருக்குல. இவரு பெரிய கிங். இவரு ஃபேமிலில ஒரு பிரின்ஸ் சார்லஸ் பிறந்துட்டாரு. கூப்பிடுறாரு. பாயா உன் பொண்ணே டைவர்ஸ் பண்றதா நான் முடிவு பண்ணிருக்கேன். என்ன மாப்பிள உன் பொண்ணுக்கு இனிமே வேற மாப்பிள பாத்துக்கோ போ. மாப்பிள இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நல்லா இல்ல. அதான் உன் பொண்ணு பூஜாவை டைவர்ஸ் பண்ண போறேன். ஏன் சொல்றேன். பாயிண்ட் நம்பர் 1, உன் சம்சாரம் கல்யாணத்துக்கு முன்னாடியே மிட் நைட் பார்ட்டில என் கண்ணத்துல அடிச்சு கேவலப்படுத்துச்சு. அது கூட உனக்கா நான் பொறுத்துக்கிட்டேன். பாயிண்ட் நம்பர் 2, கல்யாணத்தன்னைக்கே உன்னுடைய 3வது பொண்ணு வேலைக்காரங்க கூட அஃபேர் வச்சு அப்படியே எஸ்கேப் ஆயிடுச்சு. கேட்டதுக்கு ஏதோ ரிலேஷன் சொல்லி பூசி மூழ்கிட்டு அதையும் நான் பொறுத்துக்கிட்டேன். பாயிண்ட் நம்பர் 3, கிளப் ஓபன் இந்தியா அன்னைக்கு உன் பொண்ணு ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிட்டு வான்னு சொன்னாக்க உடம்பு ஃபுல்லா புடவைய பார்சல் மாதிரி சுத்திக்கிட்டு ஃபங்க்ஷன்ல வந்து ஃபாரின் விஐபியை கண்ணத்துல அடிச்சு இன்சல்ட் பண்ணா. அதையும் நான் பொறுத்துக்கிட்டேன். பாயிண்ட் நம்பர் 4, கரண்ட்ல அடிபட்ட காக்கா மாதிரி ஒரு பையன் வச்சிருக்க. அவன் என்னடானா பண்ணி மேய்க்கிற பொண்ணோட ஓடி போய் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான். அதனுடைய ஸ்டேட்டஸ் ரொம்ப இறக்கிருச்சு. நீ என்னடானா அதை பத்தி நியாயம் கேட்கிறேன்னு கூட்டு போய் எல்லாரையும் விட்டு என்ன அட்டாக் பண்ணி மாவு கட்டு போட்டு படுத்து படுக்கை ஆக்கிட்டேன். இதெல்லாம் என்னால பொறுத்துக்க முடியாது. இதோ பார், உன் ஸ்டேட்டஸ்க்கு என் ஸ்டேட்டஸ்க்கு நீ ஒத்து வராது. கெட் அவுட், வெளியே போ. என்னடா சொன்ன? ஆமா வெளியே போடா. என்னடா வெளியே போடா. என்ன மர்டர் பண்ண வர்ற? ஏய் என்ன மாப்பிளைய பார்த்து டாங்கற? உனக்கு என்னடா மரியாதை? உன் மூஞ்சில சோத்தாங்கை வைக்க. மூஞ்சி சோத்தாங்கை என்ன? அது குப்பத்து லாங்குவேஜ் எல்லாம் யூஸ் பண்ற? இந்த லாங்குவேஜ் உங்கட பேசுறதுக்கு லிட்டரேச்சர் படிச்சு வரணுமா? ஏண்டா பொண்ணை பார்த்தா அப்பனுக்கு உங்க கால் வந்து கஞ்சணுமா? இதோ பார், என் பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். நீ பண்ண அயோக்கியத்தனத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டேன். உன் ஒருத்தனுக்காக என் குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேர்த்தையும் பகச்சுக்கிட்டேன். ஒழுங்கு மரியாதையா என் பொண்ணை வச்சு குடும்பம் நடத்தணும். இல்ல பீஸ் பீஸா கட் பண்ணி லண்டனுக்கு கொரியர்ல அனுப்பிச்சிடுவேன். என்ன யார் ரவுடிசம் பண்றியா? டெரரிஸ்ட் நினைப்பா? ஏய் என்னயா ஓவரா பேசிட்டே போற? கன்னியா லோட் பண்ணிருக்கேன். இதோ பார், சவால் விடுறேன். உன் கண்ணு முன்னாடியே உன் பொண்ணை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு சூப்பர் மாடல் ஃபிகரை நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன். அந்த கல்யாணத்துக்கு உனக்கு நான் பத்திரிக்கை வைப்பேன். நீயும் வர போற. நவ யூ கெட் அவுட். வெளிய போயா? போயா வெளியில. டேய் ரபோ, நான் தொட்டு விடுவேன். ஷூட் பண்ணிடுவேன். போவியே. ஏய் சீன தடிப்பையில அவங்க தான் உனக்கு என்னடா சண்டை? வேலைய ஏய் மதுரார வஞ்சம் இல்லாம வளைச்சு வளைச்சு அப்பணும். ஏய் காமாச்சி வச்சலா கோம நல்ல மச்சான தாஜா பண்ணுங்க. ஏய் இந்த வார போன வாட்டி 2 குட்டி போட்ட. இந்த வாட்டி 18 குட்டியை போட்டு என்ன பெரிய ஆள் ஆக்கணும். நல்ல வசன குட்டிகளை பெத்து போடலாம். குழந்தை கீழ விடு. யாரோ மேல வராங்கம்மா. வா 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 வா. வாங்க. மேமா போமா. வாங்க 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 வாங்க. என்ன விஷயம்யா? நாங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து வந்திருக்கோம். யாத்தடி 5 ஸ்டார் ஹோட்டல். இங்க வெள்ளைங்கிறது யாருங்க? இவர்தாங்க, இவர் சம்சாரம் நானு தாங்க. உங்க மாப்பிள்ள குப்பை அமிச்சாரு. நீங்க வெள்ளப்பனி வளர்க்கறதா சொன்னாரு. எங்க ஹோட்டலுக்கு வெள்ளப்பனி வேணும். ரெகுலரா அனுப்புவீங்களா? என்னங்க அதுக்கு தானங்க இத்தனை பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பணத்தை கொடுங்க, எவ்வளவு பண்ணி வேணாலும் ஏத்தி விடுறோம். பில்ல வாங்கிட்டு போங்க. நாளையில இருந்து நாங்க வாங்கிக்கிறோம். நீங்க வெள்ளப்பனியை ஹைஜீனிக்கா வளர்க்கறதா கேள்விப்பட்டோம். அந்த பெருமையை போடாதீங்க. புரியுதுங்களா? இதே மாதிரி வளர்த்தீங்கன்னா மத்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கும் ஃபாரின்க்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கும் நாங்க உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ரொம்ப சந்தோஷம். என்ன தேவு தேவு தேவுடா, நீ திருப்பதி மலை சாமிடா. கேளு கேளு கேளுடா, நான் வளர்ந்த கதைய கேளுடா. தேவு தேவு தேவுடா, நீ திருப்பதி மலை சாமிடா. கேளு கேளு கேளுடா, நான் வளர்ந்த கதைய கேளுடா. 10 மேல 10 வச்சேன், 10 லட்சம் ஆக்கிவிட்டேன். 100 மேல 100 வச்சேன், 100 லட்சம் ஆக்கிவிட்டேன். கோகிலா கோகிலா கும்பகோணம் கோகிலா, காரும் காரு வாங்க போற காரு பேரு பென்சுடா. தேவுடா தேவுடா, நீ திருப்பதி மலை சாமிடா. கேளுடா கேளுடா, நான் வளர்ந்த கதைய கேளுடா.
பக்கம் போனே பீரடிக்கல தேவுடா உடம்பகம் பக்கம் போனே டாவடிக்கல தேவுடா லாட்டு சீட்டு வாங்கி வச்சு காத்திருக்கல தேவுடா வட்டி மேல வட்டி வாங்கி மூட்டி போகல தேவுடா அடி மங்கா ஏ மங்கா நங்கா குலங்கா நீ தங்கா மிருதங்கா நீ தேவுடா அடி மங்கா ஏ மங்கா நங்கா குலங்கா நீ தங்கா மிருதங்கா நீ தேவுடா தேவுடா ஏ தேவுடா வளரும் வரைக்கும் சுகத்தை எல்லாம் மறக்க வேணும் தேவுடா உணர்ந்து புட்டா எல்லாருக்கும் பலன் இருக்கு தேவுடா ஒவ்வொரு பருக்க சோத்துக்கிட்டா முழக்க வேணும் தேவுடா ஒவ்வொரு துளியின் வேர்வைக்கு நான் விலை கொடுக்கணும் தேவுடா பட்டு ரோசா போல் இருக்கும் கட்டு புடல் தேவுடா இஷ்டப்பட்டு திங்கிறது முட்டை கோசு தேவுடா பட்டதாரி ஆளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு தேவுடா பாரினுக்கு ஏற்றி விட்டா டாலர் தானே தேவுடா அடிமங்கா ஏ மங்கா வந்தங்கா குலங்கா நீ தங்கா மிருதங்கா நீ தேவுடா அடிமங்கா ஏ மங்கா வந்தங்கா குலங்கா நீ தங்கா மிருதங்கா நீ தேவுடா ஏ தேவுடா யப்பா ஏ தேவுடா மச்சினி வார்த்தைய மந்திரம் போலத்தான் மதிச்சு வந்தேன் தேவுடா பிக்கு பிக்கு ஹோட்டலுக்கெல்லாம் பிக்கு சப்ளை தேவுடா செய்யும் தொழில் தானே தெய்வம் உணர்ந்துக்கிட்டே தேவுடா நெத்தி வேர்வ நிலத்தில் விழ உழைச்சு வந்தேன் தேவுடா 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 நீ திருப்பதி மலை சாமிடா கேளு கேளு கேளுடா நான் வளர்ந்த கதையை கேளுடா டேய் வராம பண்றேன்னு சொல்லிட்டு நைட் சிங்கப்பூர் கிளம்பிட்டியா இப்படி ஏதாவது நடக்குன்னு தெரிஞ்சுதான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தோம் சமத்தியா மாட்டிக்கிட்டியா ஓடிக்கிட அவனை ஓடி போறது நான் எங்க ஓடி பொதுமக்கள் பணத்தை ஏமாத்திட்டு எஸ்கே பண்ண பாக்குறேன் வண்டியில ஏத்து என்னாச்சுமா என்னாச்சு அவருக்கு ஏற்கனவே ஒரு தடவை ஹார்ட் அட்டாக் வந்துச்சு இப்ப திரும்பவும் வந்திருக்கு இமிடியேட்டா அவரை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறோம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் ஹார்ட் அட்டாக்கா ஆமா அவரை வெளிய விட முடியாதுமா ஏன்னா அவர் ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்காரு வேணா டாக்டர் அரேஞ்ச் பண்றேன் 2 நாளா செத்த போன மாதிரி படுத்து கிடக்கிறவனுக்கு நம்மள காவல் காக்க போட்டானுங்க வேற எங்கயா போட்டிருந்தாலாவது 4 காசாவது பாத்துக்கலாம் அதை விடு இவன் எங்க எந்திரிச்சு போறான் சரி வா போய் டீ சாப்பிட்டு வரலாம் இரு ஈயரும் வச்சிர போது மூடிட்டு வரேன் என்னடா போலீஸ்லாம் நடமாடுது மொத்த ஃபேமிலியும் உள்ள கம்பி எண்ணிக்கிட்டு இருக்குதா ரெட் பிரேக் இது என்னடா மருந்து மாத்திரை எல்லாம் தர்மாஸ்பத்திரிக்கு வீட்டை வாடகைக்கு விட்டான தாடிக்காரன் ரெட் பிரேக் மண்ணாங்கட்டி எங்க இருக்கிற நீ என்ன காட்டுற இது யாரு பாடி ஹலோ சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் மண்ணாங்கட்டி ரெட் பிரேக் என்னயா பூஜாவோட டாடியா இருந்த இப்ப டெட் பாடி மாதிரி ஆயிட்டே என்ன மேன் ஆச்சு உனக்கு ஸ்மைல் பண்ற ஏதாவது பேச என் கூட பேச்சு பூச்சி மூச்சு அது கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது அது அப்படியே கல்யாணத்து வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கோ ஏன் கல்யாணத்து வரைக்கும் என்ன எனக்கு கல்யாணம் சவால்ல ஜெயிச்சிட்டேன் நானு பாத்தியா பத்திரிக்கையோட வந்திருக்கிறேன் அதே கல்யாண மண்டபம் அதே கிரவுட் ஆனா ஒரே ஒரு சேஞ்ச் மணப்பொண்ணும் மாமனார் மட்டும் சேஞ்ச் ஆகி போயிட்டாங்க நாக்கு ஏன் துருத்துற அப்படியே நின்னுக்க போகுது கமான் கேட்ச் இட் வாங்கிக்கோ மேன் ஓ கை விளங்குற கோமா ஸ்டேஜ்ல இருக்கிற பரவாயில்ல பாடி மேல போடுறேன் வீட்டுல உள்ள சர்வன்ஸ் ஏரியா வச்சு அப்புறமா பிரிச்சு படிச்சு பாத்துக்கோ ஓகே பட்டுமா கடைசியா ஒரு பப் அடிக்கிறியா இந்தா என்னடா இது ஃபாரின் சிகரெட் இந்த ஆளுக்கு அலர்ஜி ஆகுது ஓ ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும் முன்னாடி எஸ்கேப் ஆயிடலாங்கிற அதுவும் கரெக்ட் தான் வா போலாம்
என்னம்மா என்னம்மா தங்கச்சி என்னாச்சு என்னென்னமோ நடந்து போச்சுடா. என்னம்மா என்ன அப்பா ஹார்ட் அட்டாக்ல விழுந்துட்டாரு. பெனிஃபிட் ஃபண்ட் பணத்தை திருப்பி தரலன்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. வீட்டை ஏலத்துல விட போறாங்களா? எங்களுக்கு உதவி பண்ண யாருமே இல்லடா. அம்மா, உன் பேச்ச கேட்காம நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்காக எனக்கு சரியான தண்டனை கிடைச்சிச்சு. நாங்கெல்லாம் பிச்சைக்காரங்க, பண்ணி மேய்க்கிறவங்க, எங்களை எல்லாம் சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்கிறதுக்கே கேவலமா இருக்குன்னு தானே அந்த ஏரியாவுல இருந்தா போப்போன்னு சொன்னீங்க. இப்ப எந்த மூஞ்சி வச்சுட்டீங்க வந்தா? இத பார், யாரு எக்காடு கட்டாலும் எங்களுக்கு கவலை இல்ல, வேலையை பாரு. அம்மா அவன் பண்ண தப்புக்கு அவன் ஜெயில இருக்கட்டுமா. என்ன பேசுறீங்க எல்லாரும்? நல்லா இருக்கும்போது எது தப்பு பண்ணிட்டாங்க, அதை குத்தி காட்டுறதுக்கு இதுவா நேரம்? முன்ன பண்ண தெரியாதவங்க வந்து உதவி கேட்டா நம்ம செய்ய மாட்டோமா? அப்படி நினைச்சிட்டு போக வேண்டியதானே? அனாவசியமா யாரும் எதுவும் பேசாதீங்க, புறப்படுங்க எல்லாரும். முதல்ல அந்த ஆளை வெளியே தூக்கி போடுங்கய்யா. ஒரு பொருள் கூட உள்ள இருக்க கூடாது, மொத்த பொருளையும் வெளில எடுத்து போடுங்க. இதனால் சகல மாணவர்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால், ராஜமன்னார் சாலை நம்பர் 18 வசிக்கும் ரமேஷ் என்பவரும் அவரது மாமனார் மண்ணாங்கட்டி என்பவரும் பெனிஃபிட் ஃபண்ட் வைத்து நடத்தி பொதுமக்களிடமிருந்து வாங்கிய பணத்தை கொடுக்காததால் திரு மண்ணாங்கட்டி பெயரில் இருக்கும் இந்த அசையா சொத்தான வீட்டையும் அசையும் சொத்தான இந்த 2 வெளிநாட்டு கார்களையும் ஏலத்தில் விட்டு அதில் வரும் பணத்தை கோவிந்தா பெனிஃபிட் ஃபண்டில் பணம் போட்டவர்களுக்கு பிரித்து தரும்படி கோர்ட்டார் உத்தரவு. 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த வீடு ஏலத்திற்கு வருகிறது. ஆரம்ப தொகை 10 லட்சம் ரூபாய். கேட்கறவங்க கேட்கலாம். 15 lakhs. 17 லட்சம், 24 லட்சம், 25 லட்சம், 26 லட்சம், 27 லட்சம், என்னங்க என்னங்க இங்க பாருங்க, உடம்பு எப்படி இருக்கு? 50 லட்சம், 60 லட்சம். நிப்பாட்டியா என்ன 40 50 60 யார் நீங்க? எந்திரிங்கயா. ஏலத்தை நிறுத்த சொல்றதுக்கு நீங்க யாரு? நாங்க யாரா? பாக்கியலட்சுமி ஹோட்டலு, பாக்கியலட்சுமி நகைக்கடை, பாக்கியலட்சுமி பாத்திர கடை, துணிக்கடை, இந்த மாதிரி எத்தனையோ இருக்கு எங்களுக்கு. இதுக்கெல்லாம் நாங்க 2 பேரும் ஓனர். மரியாதை அனுப்பிச்சு போங்கயா. பெனிஃபிட் ஃபண்ட் நடத்தின ரமேஷ் அவர் என்னுடைய சகலம் சார். ரமேஷ் ஜனங்கிட்ட மொத்த பணத்தையும் திருப்பி கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன் சார். என்னங்க சார், 1 கோடி இதுல இருக்கு. தயவு செய்து இந்த ஏலத்தை நிறுத்துங்க சார், ப்ளீஸ். ஓகே, பணம் கட்டினதுக்கான ரசீதை நீங்க கோர்ட்ல வந்து வாங்கிக்கங்க. சரி சார். யோ பணம் தான் கட்டிட்டோம்ல, கிளம்பலையா? யோ, ஏன்யா கத்துற? ஆறாய கடை எல்லாம் எடுக்கிறாங்களா, வீடு எல்லாம் இருக்க வேண்டாம்.